ಗಣ ಭವ ಸರಿ ರಿ 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 ಪಿಣ ಭವ ಸರವಣ ವೀರ ನಮೋ ನಮ ಲಿ ಭವ ಸರವಣ ನಿರ ನಿರ ನಿರನ ವಸರ ಹಣ ಭವರ್ಗ ರ ರ ರ ರ ರ ಮುರುಗಾ ஓம் எனும் மந்திரத்தின் பொருள் என்ன என்று என்னிடம் கூறு. ஓ, தங்களுக்கும் ஓம் என்னும் மந்திரத்தின் பொருள் தெரியாதா? முருகா, நீ எல்லை கடந்து பேசுகிறாய். ஓம் எனும் மந்திரத்தின் பொருள் தெரிந்தால் அதை என்னிடம் கூறு. தந்தையே, அது அங்கதம் பகரும் எளிய கதை என்று யாவர் முன்பும் அதை உரைப்பதற்கு. அது இந்த சிருஷ்டியின் ஆகப்பெரும் தத்துவம். மாணவனாக இருந்து ஆசானாக என்னை ஏற்று அதை தாங்கள் என்னிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டுமானால் பணிவு வேண்டும். குரலை உயர்த்தி கேட்கக்கூடாது. சரி, நான் உன்னை ஆசானாக ஏற்றுக்கொள்கிறேன். இப்போது பொருளை கூறு. உலகில் எந்த மாணவராவது தன் ஆசிரியருக்கு இப்படி கட்டளையிடுவாரா? இல்லை, தாங்கள்தான் பிரம்மதேவருக்கு இப்படித்தான் பாடத்தை போதித்தீர்களா? நான் கூறியது சரியா தந்தையே? ஆம், மிகச்சரியே. தந்தையே, பொருளையே அறியாத தாங்கள் நான் கூறியதை எப்படி சரியென்று கூறுகின்றீர்கள்? நானா அறிய மாட்டேன்? நானே சதுர்வேதங்களாக நிற்கிறேன். ஓம் எனும் பிரணவ பொருளும் நானே. தந்தையே, கோபமடைய வேண்டாம். தங்களுக்கு பிருகு முனிவரின் கதை தெரியுமல்லவா? ஈசனே, உன் தரிசனம் எனக்கு வேண்டும். ஆகவே நான் தவம் மேற்கொள்ளப் போகிறேன். யார் எனக்கு இடையூறு செய்கிறார்களோ அவர்கள் தங்கள் தனித்தன்மையை இழப்பார்கள். ஓம் நம சிவாய. 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 சுவாமி, இந்த நிலையில் பிருகு முனிவரின் தவத்தை எப்படி கலைப்பீர்கள்? வேறு வழியில்லை தேவி. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.
ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. யார் என் தவத்தை கலைத்தது? யார் கலைத்தார்களோ அவர்கள் தங்கள் தனித்தன்மையை இழந்து நிற்பார்கள். பிருகு முனிவரே, தங்களின் தவத்தை கலைத்தது நானே. என்னை மன்னிக்க வேண்டும். ஐயனே, தங்களையா நான் சபித்தேன்? தயை கூர்ந்து என்னை மன்னியுங்கள். தந்தையே, தற்போது நினைவிற்கு வருகிறதா அந்த சம்பவம்? அப்போது தாங்கள் ஓம் என்னும் பிரணவ பொருளை மறந்து போனீர்கள். இப்போது நான் தங்களுக்கு அதை உபதேசிக்க உள்ளேன். உரக்க கூறாதே முருகா. அதை மற்றவர்கள் கேட்டுவிடக்கூடும். அதை நான் ஏற்கனவே அறிந்தது போல் பாவனை செய். புரிந்ததா? இப்போது பிரம்மதேவரை விடுதலை செய்துவிடு. இயலாது தந்தையே. என்னை எதிர்த்து பேசுகிறாயா முருகா? முருகா, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்பார்கள். உன் தந்தை சொல்லுக்கு மதிப்பளித்து நீ பிரம்மதேவரை சிறையிலிருந்து விடுவிக்க வேண்டும். முருகா, உனக்கு அசுரர்களோடு யுத்தம் செய்யும் பெரும் சுமை உண்டு. பயோதிகர்கள் மேற்கொள்ளும் படைப்பு தொழில் உனக்கு வேண்டாம். விட்டுவிடு பிரம்மதேவரை. முருகா, உன்னிடம் வேண்டாமலேயே என்னால் பிரம்மதேவரை விடுவிக்க இயலும். ஆனால் நான் அது உனக்கு நல்கும் மரியாதையாக இராது. ஆகவே நீயே பிரம்மதேவரை விடுதலை செய்துவிட. நான் தங்கள் சொல்லுக்கு கட்டுப்படுகிறேன் தந்தையே. முருகா, என்னை மன்னித்து விடு. நீ சிறுவன், எதையும் அறிய மாட்டாய் என்ற அகந்தையில் இருந்து விட்டேன். அறிவென்றால் முருகன், ஞானம் என்றால் முருகன் என்பதை இப்போது நான் உணர்ந்து கொண்டேன். முருகா, நீ தந்தைக்கே பிரணவ மந்திரத்தின் பொருளை உபதேசம் செய்தவன். ஆகவே இன்று முதல் தகப்பன் சுவாமி என்ற அகிலமே உன்னை கொண்டாடும். ஞானகுரு என போற்றும். ஆகையால் இன்று முதல் இந்த மலை சுவாமி மலை என்று போற்றப்படும். சுவாமிமலை முருகனுக்கு, சுவாமிமலை முருகனுக்கு, சுவாமிமலை முருகனுக்கு, சுவாமிமலை முருகனுக்கு, சுவாமிமலை முருகனுக்கு. முருகா, தேவர்கள் உன்னை நம்பி இருக்கின்றார்கள். அவர்களை காக்க நீ அசுரர்களை வதம் புரிய வேண்டி வரும். தந்தைக்கே உபதேசம் செய்த தகப்பன் சுவாமியான நீயே பலம் பொருந்தியவன். இந்த அகிலத்தையும் தேவர்களையும் காக்க நீயே சூரசம்ஹாரம் புரிய வேண்டும். அதற்கான காலம் நெருங்கிவிட்டது, வந்துவிட்டது. தமிழ் கடவுள் முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, கதிர்வேலனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, குமரனுக்கு அரோகரா, செந்தில் வேலனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, கதிர்வேலனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா. முருகா, உனது விளையாட்டை இத்துடன் நிறுத்திக்கொள். வா, வெளியே வா, என்னோடு யுத்தம் புரிய வா. இந்த நாளுக்காகத்தான் நான் ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறேன்.
இனி வாழப்போவது அசுர குலமா அல்லது தேவ குலமா என்று முடிவு செய்து விடுவோம். அடே முருகா, உன் மரணம் என் சகோதரர்கள் தாரகாசுரன் சிங்கமுகன் மூலம் அரங்கேறுமா அல்லது என் மைந்தர்கள் பானுகோபன் அக்னிமுகன் வஜ்ரபாகு இரண்யன் மூலம் அரங்கேறுமா அல்லது என் கரங்களால் நிறைவேறுமா? உன்னை மரணிக்கும் வாய்ப்பினை என் மைந்தர்களும் சகோதரர்களும் எனக்கு தரப்போவதில்லை. முருகா, வெளியே வா, என்னோடு யுத்தம் புரிய வா. பானுகோபா, உன் சகோதரர்களை அழை, யுத்தத்திற்கு ஆயத்தமாகுமாறு உன் சித்தப்பாக்களுக்கு செய்தி அனுப்பு. ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா, மகாதேவரை பணிகின்றேன். ஈசனே, என் மைந்தன் ஜெயந்தனை அந்த சூரபத்மன் வீரமகேந்திரபுரத்திற்கு கடத்தி சென்று சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறான். அமிர்தத்தை பருகி மரணமில்லா பெருவாழ்வை பெற்றதால் மாண்டு போவதற்கும் வழியின்றி பெரும் துயரத்திற்கு ஆளாகி உள்ளான் என் மகன் ஜெயந்தன். தேவர்கள் பெரும் பிரச்சனையில் சிக்கி இருக்கிறார்கள். பிரணவ மந்திரத்தின் பொருளை முருகன் தங்களுக்கு உபதேசித்த பிறகு சூரபத்மனை வதம் செய்யும் தகுதியை பெற்றுவிட்டான் என்று தாங்கள் உரைத்தீர்கள். அதற்கான காலம் வந்துவிட்டது. முருகன் என்னை சிறை வைத்தான். இருந்த போதும் நான் கூறுகின்றேன், முருகனன்றி வேறு எவராலும் தேவர்களை காக்க இயலாது. தாங்கள் முருகனை அனுப்பி வைக்கத்தான் வேண்டும். முருகன் சூரபத்மனை வதம் புரிய செல்லக்கூடாது என்று நான் கூறவில்லை. உண்மையை சொல்லப்போனால் முருகன் என் மைந்தன் என்பதை விட அவன் தங்களின் சேனாதிபதி. தேவர்களை காப்பதற்காகவே அவதரித்தவன் கந்தன். எனில் இன்னும் நாம் தயங்குவது ஏன்? பார்வதி, முருகன் யுத்தக்களம் செல்வதில் உனக்கு ஏதும் ஆட்சேபனை இல்லையே? ஒருபோதும் இல்லை. தேவர்களின் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பமும். எனில் யுத்தத்திற்கு யாதொரு தடையும் இல்லையே? ஆனால் காலம் தடையாக இருக்கிறது. நாம் யுத்தத்தை தொடங்கக்கூடாது. தொடங்கினால் நிச்சயம் வெற்றி பெற வேண்டும். ஒருவேளை சூரபத்மனோடு யுத்தம் புரிந்து அந்த யுத்தத்தில் சூரபத்மன் வெற்றி பெற்றால் என்ன நடக்கும் தெரியுமா? இந்த பிரபஞ்சத்திற்கே சூரபத்மன் இறைவனாவான். தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. அது நடக்க வேண்டும் என்று தாங்கள் விரும்புகிறீர்களா? இல்லை, அப்படி ஒருபோதும் நடந்துவிடக்கூடாது. என் பொறுமைக்கு பின்னே பல சிந்தனைகளும் காரணங்களும் உள்ளன. சூரபத்மனுக்கு நான் 108 யுகங்கள் நிகரற்ற வீரனாக வாழும் வரத்தை நல்கியிருக்கிறேன். அந்த காலம் இன்னும் முடியவில்லை. அதுவரை நாம் என்ன செய்வது? 30 முக்கோடி தேவர்களை ஒன்று திரட்டுங்கள். தேவர் சேனையை பலப்படுத்துங்கள். இரவு பகல் பாராமல் அஸ்திர சஸ்திர பயிற்சி தொடங்கட்டும். அதே நேரம்
நானும் முருகனை பலப்படுத்தும் காரியமாற்றுகிறேன். நான் ஏன் சூரபத்மனுக்கு அப்படி ஒரு வரத்தை தந்தேன்? முருகன் ஏன் சூரபத்மனை வதம் புரிய வேண்டும் என்பதை நான் முருகனுக்கு விளக்குகிறேன். நான் முருகனை யுத்தத்திற்கு ஆயத்தப்படுத்துகிறேன். சரியா? ஆகச்சரியாக கூறினீர்கள் ஈசனே. காலம் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை. ஈசனின் வாக்குப்படி மனிதனாக இருந்தாலும் தெய்வமாக இருந்தாலும் அவர்களுக்காக காலம் காத்திருப்பதில்லை. இந்திரனும் தேவர்களும் 33 கோடி தேவர்களை சந்தித்து யுத்தத்திற்கு ஆயத்தமாக கேட்டுக்கொண்டார்கள். அதற்கான யஜ்ஞத்தை தொடங்க உத்தரவிட்டார்கள். ஈஸ்வரன் முருகனுக்கு சுப்பிரமணிய ஓம் மந்திரத்தை உபதேசித்தார். மந்திரத்தின் மூலத்தையும் ஆழத்தையும் விளக்கிய பிறகு முருகன் சுப்பிரமணிய ஓம் என்ற திருமந்திரத்தை உச்சரித்தார். ஈஸ்வரனும் மகிழ்ந்தார். முருகனின் மனம், காயம், வாக்கு என யாவும் ஸ்திரம் பெற்றதை ஈசன் அறிந்து கொண்டார். ஆகவே தேவகுரு பிரகஸ்பதியை அழைத்து சூரபத்மனை வதம் புரிய யுத்தத்திற்கான நாள் குறிக்க பணித்தார். ஐயனே, எம்பெருமானே சர்வேஸ்வரா, தங்களுக்கு உகந்த சிவராத்திரியை விட யுத்தம் புரிய ஏற்ற நாள் வேறொன்று இருக்க முடியுமா? சிவராத்திரி அன்று உத்தியான வேளையில் யுத்தத்தை தொடங்கினால் வெற்றி நமக்கே. அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் இடையே தொடங்கவிருக்கும் யுத்தத்திற்கான நாளை ஈசன் அறிவித்தார். தேவர்களே, காலம் காலமாக நீங்கள் காத்துக் கொண்டிருந்த தருணம் வந்துவிட்டது. தேவர்களான உங்களை இதுவரை அவமதித்தும் துன்புறுத்தியும் வந்த சூரபத்மனை அழிக்க வெகு காலமாக நீங்கள் யாவரும் என்னிடம் கோரிக்கை வைத்தீர்கள். வலியோடும் ரணத்தோடும் மிக பொறுமையோடும் சூரபத்மன் செய்த கொடுமைகளை இதுவரை சகித்துக் கொண்டீர்கள். அந்த அளப்பரிய பொறுமையே தங்களின் வெற்றிக்கு காரணமாக அமையப் போகிறது. வெற்றியின் சுவையை தங்களுக்கு நல்க இணையற்ற வீரன் ஒருவன் வருகிறான். முருகனுக்கு கந்தனுக்கு வேலனுக்கு கார்த்திகேயனுக்கு. தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. மும்மூர்த்திகளான ஈசனும் மகாவிஷ்ணுவும் பிரம்மதேவரும்
அசுரர்களான நமக்கு நம் தவத்தை மெச்சி அனைவருக்கும் வரத்தினை நல்குவார்கள். ஆனால் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் மூண்டால் மும்மூர்த்திகள் தந்திரமாகவும் குயுக்தியோடும் தேவர்களையே ஆதரித்து நமக்கு துரோகம் இழைப்பார்கள். நம்மை காலிலிட்டு நசுக்கி அடிமை செய்வார்கள். இதுதான் காலகாலமாக நடந்து வருகிறது. இதனால் நாம் பெரும் அவமதிப்பையும் வலியையும் சந்தித்து வந்தோம். ஆனால் இந்த நிலையை மாற்றியது நமது வீர மகேந்திரபுரத்தின் சக்கரவர்த்தி சூரபத்மன். அவனே தேவர்களை அடிமை செய்து நமக்கென்று ஒரு தனி மரியாதையையும் அங்கீகாரத்தையும் வென்று தந்தான். சூரபத்மன் அசுரகுலத்தின் பெருமை. சூரபத்மன் அசுரகுல திலகம். சூரபத்மன் அசுரகுலத்தின் கௌரவம். வீர மகேந்திரபுர சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி மாமன்னர் சூரபத்மன் வாழ்க வாழ்க! அசுரகுல திலகம், அசுரகுல பெருமை, அசுரகுல கௌரவம் மாமன்னர் சூரபத்மன். அசுரகுல அரசர் தாரகாசூரர். அசுரகுல அரசர் சிங்கமுகன். வாழ்க வாழ்க! வாழ்க வாழ்க! கதிர்வேலனுக்கு வேலனுக்கு மும்மூர்த்திகளின் சக்தியை ஒருங்கே பெற்றவன் முருகன். ஆகப்பெரும் சக்தியான முருகன் தேவர் படையின் சேனாதிபதியாக இருந்து தங்கள் யாவரையும் யுத்த களத்தில் வழிநடத்துவான். காக்கும் கடவுளான விஷ்ணு இப்போது முருகனுக்கு தேவசேனாதிபதி கிரீடத்தை அணிவித்து கந்தனுக்கு சேனாதிபதி பதவி பிரமாணம் செய்து வைப்பார். தேவசேனாதிபதி முருகனுக்கு கதிர்வேலனுக்கு கார்த்திகேயனுக்கு தேவசேனாதிபதி முருகனுக்கு தேவசேனாதிபதி முருகனுக்கு கதிர்வேலனுக்கு முருகனின் சூரசம்ஹாரம் விரைவில் காத்திருங்கள்.